புது வருடம் கிறிஸ்தவர்களுடைய புது வருடம் பிறக்கப் போகிறது. கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. நிறைய பேர் இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதற்காக வேண்டி நிறைய பரிசுகள் வழங்கிக் கொள்வதையும் பார்க்கிறோம். சில முஸ்லிம்கள் இதை பட்டாசுகள் கொளுத்தி கேளிக்கைகளில் ஈடுபட்டு வரவேற்பதையும் கொண்டாடுவதையும் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த வகையிலும் நம்முடைய குழந்தைகள் கூட இந்த புது வருடத்தை வரவேற்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நாம் அனுமதி கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் என்பதும் கிறிஸ்தவ புத்தாண்டு என்பதும் கிறிஸ்தவர்களுக்குரியது, முஸ்லிம்களுக்குரியதல்ல. முஸ்லிம்களுடைய புத்தாண்டாகிய ஹிஜ்ரா ஆண்டையே நாம் கொண்டாடக்கூடாது என்றால், முஸ்லிம்களுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை விழாவாக நாம் எடுக்கக்கூடாது என்றால், எப்படி நாம் இந்த பிறக்கப் போகிற 2014ஆம் ஆண்டை விழாவாக கொண்டாட முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்த ஒரு எச்சரிக்கை நம் அனைவருடைய கவனத்திற்கும் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் பிற சமூகங்களுக்கு ஒப்பாகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்தான் என்று சொன்னார்கள். எனவே கிறிஸ்தவ புது வருடத்தை கொண்டாடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அதற்கு விழா எடுக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அதற்காக வேண்டி வாழ்த்து சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே முஸ்லிம்களிடம் இது வருமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிய குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அது SMS ஊடாக இருந்தாலும் சரிதான், பேஸ்புக் ஊடாக இருந்தாலும் சரிதான். எந்த முறையிலும் ஒரு முஸ்லிமிடத்திலே இந்த புது வருடம் கொண்டாடுவதற்கான சிந்தனை வரக்கூடாது. நம்முடைய தனித்துவத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கென்று தனி கொள்கை, நமக்கென்று தனி கலாச்சாரம் இருக்கிறது. அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தந்த கொள்கையும் கலாச்சாரமும் நம்மிடத்தில் பேணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் முன்னேற்றம் அடையலாம், கண்ணியமாக வாழலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். எனவே பிறக்க போகிற கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை முஸ்லிம்கள் எந்த வகையிலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை விழாவாக கொண்டாடக்கூடாது, அதற்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. வாழ்த்து சொன்னாலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடாது. இந்த புது வருடத்திற்காக அன்பளிப்புகள் பரிமாறக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழியோடு மரணிக்க அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.